கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 21:2 அவருடைய மன விருப்பத்தின்படி நேர் அவருக்கு தந்தரளி அவருடைய உதடுகள் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறார். இந்த நாளில் கூட எசேக்கியாவோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்பொழுது, எசேக்கியாவோட வாழ்க்கையில் அவ்வளோதான், உன் நாட்கள் முடிந்து விட்டது, வீட்டுக்காரத்தில் ஒழுங்குபடுத்துன்னு சொல்லி ஆண்டு தீர்க்கதரிசிட்ட சொல்லி அனுப்பிச்சிடுறார். அப்போ அவ்வளோதான், அவன் நாட்கள் முடிய போகுதுன்னு சொல்லி எல்லாம் ஆயத்தப்படுத்துன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாருன்னா, எசேக்கியா ரொம்ப அழுகிறார். மிகவும் அழுது ஆண்டவர் நோக்கி, அவருக்கு இப்போ சாக விருப்பம் இல்லை, அவரோட மன விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துகிறார். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் உண்மையை உத்தமமாக இருந்து நினச்சி பாருங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டுகிட்ட அவர் அழுது கேட்ட உடனே, அப்போ இவருடைய ஜீவன் முடியணும்னு கர்த்தர் நினைச்சாலும் இவருடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் தள்ளலை, இவருடைய கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் தள்ளலை. உடனே சரின்னு சொல்லி உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்னா 15 வருஷம் ஆயுஷ் நாட்களை கொடுக்குறாரு. அப்போது அதே போல் கூட தான் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்முடைய மன விருப்பத்தை ஆண்டவர் தந்தருளி நம்முடைய ஏறெடுக்கிற விண்ணப்பத்துக்கு அவர் பதில் தருவார். அந்த விண்ணப்பத்தை அவர் தள்ள மாட்டார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியம் நம்ம மன விருப்பங்கள் இருக்கிறதோ ஆளுடைய சமூகத்தில் நாம் ஒப்படைக்கும் போது நிச்சயமாக நம்ம ஏறெடுக்கிற அந்த விண்ணப்பத்துக்கு எவ்வளோ காரியங்கள், பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய வேலை காரியம், ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம ஆணுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற எந்த விண்ணப்பத்தையும் அவர் தள்ளவே மாட்டார். உன் விண்ணப்பங்கள் சத்தத்தை நான் கேட்டேன், உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை நான் கேட்டேன்னு சொல்லி நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட வேணும். ஏன்னா ஜெபத்தை கேட்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். என்ன பண்ணுவார்? ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்போ ஜெபத்தை கேட்கிறவர் நம்ம ஆண்டவர். அதனால் நம்முடைய விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த விண்ணப்பங்கள் அவர் தள்ளவே மாட்டார். அந்த விண்ணப்பங்களுக்கு, அந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். எப்படி எசேக்கியாவோட வாழ்க்கை அவருடைய விண்ணப்பத்தை தள்ளாமல் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரோ, மறுபடியும் ஆயுஷ் நாட்களை கொடுத்து அவரை வாழ வைத்தாரோ, அதே போல் வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் என்னென்ன ஜெபத்தை நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஏறெடுத்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த ஜெபத்தை கர்த்தர் தள்ளாமல் அந்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி போகிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கார், உங்களை நேசிக்கிறாரு. ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் நல்ல தகப்பனே, இயேசு நாமத்துடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரை, அப்பா, என்னென்ன மன விருப்பங்கள் இருக்கிறதோ எந்தெந்த ஆண்டவரை ஜெபங்களை நம்முடைய சமூகத்தில் ஏறெடுத்து கொண்டு இருக்கிறார்களோ இந்த ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் நீங்கள் பதில் கொடுத்து மன விருப்பத்தை நிறைவேற்ற போகிறீங்க. அதுக்கு நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.